எக்ஸாம் எழுத வர எல்லாருக்குமான ஒரு கேள்வி. 9:30 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 9 மணிக்கே நாங்கள் வரலாட்டி 1 நிமிஷம் 2 நிமிஷம் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு புகார் இருக்குது. உண்மையிலே என்ன நடக்குது சார்? அந்த 9 மணிலேருந்து 9 வரைக்கும் எதுக்காக? ஆக்சுவலாக தேர்வுக்கு வர வேண்டிய நேரம் 8:30, சலுகை நேரம் தான் ½ அன் அவர். ஸோ மாணவர்கள் 8:30க்கு வர வேண்டியவங்க 9 மணி வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணுறோம், கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்கோம். அது 9 மணிக்கு வர்றதுன்னு சொல்லி மாணவர்கள் தவறுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 8 மணிக்கு வரணும், வர முடியாதவங்க கொஞ்சம் தாமதமாக வந்து 9 மணிக்கு வரலாம். இதில் தேர்வு 9:30க்கு ஆரம்பித்தாலும் தேர்வுக்கு முந்தைய நடைமுறைகள் நிறைய இருக்குது. மாணவர்கள் இதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆன்சர் ஷீட் அவங்களுக்கு உரிய ஆன்சர் ஷீட் தானா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த ஆன்சர் ஷீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது மாணவர்கள். அது மாதிரி எப்படி அந்த OMR ஷீட்டை ஃபில்அப் பண்ணணும், எந்த மாதிரி ஷேடிங் பண்ணணும், டிக் அடிக்கக்கூடாது, உதாரணமாக ஷேட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக 100% ஷேட் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் மாணவர்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா 9:15 நம்ம கொஸ்டின் பேப்பர் அவங்க கையில் கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் பேப்பர் அவங்க புரட்டி பார்த்து எல்லா பக்கமும் கரெக்டாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணணும். ஏன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாதி எக்ஸாம் எழுதினப்பறம் இந்த கொஸ்டின் பேப்பர் மாற்றுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க கொஸ்டின் பேப்பர் நம்பர்லாம் ஏற்கனவே OMR ஷீட்டில் எழுதியிருப்பாங்க, மறுபடியும் மாற்றினீங்கன்னா அது ஒரு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். அதனால தான் அந்த 15 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் 9 மணிக்கு தேர்வு மையத்துக்கு வந்து அவங்களோட சீட்டில் அமரணுங்கிறது அவர்களுக்கு மிக மிக ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒன்று. அதனால் யாரும் தாமதம் இல்லாமல் 8:30 மணிக்கே தேர்வுகளுக்கு வந்துவிட வேண்டும்.